ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு எந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஹெட்லைன்ஸில் ஒரு விஷயம் தான் இருக்கும், யூஎஸ்எய்ட் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் அதை பற்றி வாசித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை யூஎஸ் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தான் எல்லா ஆர்டிகிள்ஸும் இருக்கும். இது எவ்வளோ பயங்கரமான விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். இந்தியா ஒரு சுதந்திரமான ஒரு கண்ட்ரி. வெள்ளைக்காரங்க கிட்டேருந்து சுதந்திரம் வாங்கி நம்ம நிம்மதியாக நம்ம நாட்டை ரன் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நாட்டில் யார் தலைவராக இருக்கணுங்கிறத நம்ம ஓட் பண்ணுறோம். நம்மளோட லீடர்ஸை சூஸ் பண்ணி அவங்க நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். பட் இங்கே நம்ம நாட்டை அமெரிக்காவிலேருந்து கோடிக்கணக்கான காசை கொட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நாட்டு அரசியல்வாதிங்க சொல்கிறத விடுங்க. இதை சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனால், இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துருக்காங்க. இந்தியாவில் எலெக்ஷனுக்கே அவங்க ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அப்படி எதுக்கு இந்தியாவில் போய் அவங்க அவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிள்லாம் பேசியிருக்காரு. இது பயங்கர பரபரப்பாக இன்றைக்கி பேசப்பட்டு இருக்குது. இந்தியா அமெரிக்கா கிட்டேருந்து காசு வாங்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, வெல் எஸ், அப்படி வாங்குற காசு நம்ம ஊர் எலெக்ஷனை ஏமாத்திட்டு இருக்கா? அதை வச்சு லீடர்ஸ் ஏமாற்றி ஜெயிச்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். பிக் பாஸ்லாம் வந்தப்போ சொல்லுவாங்கள்ல, மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பான்னு. அந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை யூஎஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? இன்னைக்கு வீடியோவில் இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் இன்னைக்கு பரபரப்பாக எல்லா மீடியா சேனல்ஸ்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இந்த யூஎஸ்ஏடுனா என்ன, எப்படி இன்னொரு நாட்டுக்குள்ளே அமெரிக்கா கை வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க, வேற ஏதோ கண்ட்ரியை பற்றிலாம் இல்லை, இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க. டொனால்டு ட்ரம்ப்பே சொல்கிறாரு, உங்கள் எலெக்ஷனுக்கு நாங்கள் காசு கொடுத்துருக்கோண்டா அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வேர்ல்டில் நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துட்டிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி இருக்குது. இவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1950 உலகம் ஃபுல்லாக கம்யூனிசம் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு. ரஷ்யா, சைனா எல்லா இடத்துலையும் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு கம்யூனிஸ்ட்டை பிடிக்காது. இன்றைக்கி நீங்கள் யூஎஸில் போய் கம்யூனிஸ்ட்னு சொன்னால் கூட ஏதோ கெட்ட வார்த்தை பேசின மாதிரி அவங்க பார்ப்பாங்க. யூஎஸ் இந்த கம்யூனிஸ்ட்டை கவுண்டர் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ரஸியை அதாவது எந்த ஒரு கண்ட்ரிலையுமே கம்யூனிஸ்ட் உருவாகிறாங்க இல்லை ரைஸ் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வளர்த்து விடுறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற லீடர்ஸை வளர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. யூஎஸ் இந்த டெமோக்ரஸி, ப்ரோ டெமோக்ரஸியாகவும் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு யார் சரியானாலோ அவங்கள பதவியில் ஏற்றி வச்சுட்டே இருந்தாங்க. பட் இப்படி ஒரு கண்ட்ரி எப்படி இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன் கம்யூனிசமாக சொல்லியே பரப்புகிறாங்க. அமெரிக்கா அவங்களுக்கு ஏற்ற கவர்மெண்ட், ஆனால் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ரஸி ஒரு விஷயத்தை புஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டெமோக்ரஸியில் யார் ஜெயிக்கணுங்கிறத யூஎஸ் இன்டைரக்டாக சாஃப்ட் பவர், அதாவது அவங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறது. இப்போது 4 பேர் ஒரு இடத்துல நிற்கிறாங்க எலெக்ஷனில். ஒரு எக்ஸ்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊரில் 4 பேர் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. 2 பேர் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டு, ஒரு 2 பேர் யூஎஸ்க்கு சப்போர்ட்னா யூஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த யூஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு பயங்கரமாக காசை கொடுத்து அவங்கள எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு அவங்க மூலியமாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸில் பண்ணி முடிச்சிருவாங்க. அந்த ஊரில் என்னென்ன பண்ணணுமோ இவங்களுக்கு ப்ராக்சியாக ஒரு ஆள் அங்கே நிறுத்தி வச்சு ஜெயிக்க வச்சு இதை அவங்களுக்கு தேவையான வேலைகளெல்லாம் பண்ண வச்சுடுவாங்கன்னு ஒரு குறை இந்த யூஎஸ்ஏடை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னமும் சொல்லப்படுது, இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனை. பட் யூஎஸ்ஏடுங்கிறத யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உலகத்தில் இருக்கிற மக்களை முன்னேற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யூஎஸ் கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் மற்றவங்கலாம் இதை அக்யூஸ் பண்ணுறது என்னன்னா, இது அவங்க யாருக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏமாத்து வேலை தான் இந்த யூஎஸ்ஏடு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மாலர் கண்ட்ரீஸ் லைக் என்ன சொல்ல, இப்போது சின்ன சின்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஆஃப்ரிக்காலலாம், அந்த கண்ட்ரீஸ்க்குலாம் பெரிய வருமானம்லாம் இருக்காது. அப்போ அமெரிக்கா கொடுக்குற டாலரை நம்பியே வாழக்கூடிய கண்ட்ரீஸ் அமெரிக்கா சொல்கிற நிறைய விஷயங்களை ஏற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் நிறைய கண்ட்ரீஸ்க்கு முன்னேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு பேரில், நாங்கள் முன்னேற்றி விட்றோம், இவங்களெல்லாம் வளர்த்து விட்றோங்கிற பேரில் யூஎஸ்ஏட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1950 ஆரம்பித்து அவங்களோட சாஃப்ட் பவரை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. பட் 1950 இருந்தே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிசம் கவுண்டர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் யூஎஸ் என்ன கவனிச்சாங்கன்னா, நம்ம ஏன் பர்மனெண்ட்டாகவே இதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, கம்யூனிசமை தாண்டி நம்ம அமெரிக்கன் என்ன சொல்ல சாஃப்ட் பவரை யூஸ் பண்ணுறதுக்கு. என்றைக்குமே ஒரு கண்ட்ரிக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ இந்தியாவுக்கு இந்தியா அப்படின்னு இந்தியா கூட விட்டுருவோமே, நம்ம ஒரு எக்ஸ்னு ஒரு கண்ட்ரி எடுத்துப்போம். ஒரு தீவு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடலுக்கு நடுவில் இந்தியன் ஓஷனில். ஏதாவது ஒரு கண்ட்ரியை ரேண்டமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்ட்ரி இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த தீவு யாரை சப்போர்ட் பண்ணும்?
யார் அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்கள தானே சப்போர்ட் பண்ணும். யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபண்டை வந்து நம்ம எப்போவுமே இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்போம், அப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து யூஎஸ் யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்போ சைனா அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. கமிங் பேக் டு திஸ், யூஎஸ் வந்து இந்த எய்டை வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த யூஎஸ் எய்டை எதுக்குடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. பேசிக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் என்னென்னா அவனுக்குன்னு இருக்கிற பர்சனல் பிஸ்னஸ், பர்சனல் கோல்ஸ், அவன் யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். அமெரிக்க நலத்தை தாண்டி ஒருத்தன் செல்ஃபிஷாக அந்த பவருக்குள்ளே இருக்கிறவங்க பிஸ்னஸ்மேன் சில பேர் இந்த காசை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கடுத்து ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு வந்து காசு கொடுக்குறாங்க, ஏசியாவில் இருக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எதுக்குடா அமெரிக்காவில் இருந்து காசு நம்ம கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குது. யூஎஸ் சைடு வந்து முழுக்க நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது, மக்களுக்கு நல்லது கடைசியில் போய் சேர்றது இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து அதை எப்படி கேள்வி கேட்குறாருன்னா சைனாவில் இருக்கிற ஒரு குழந்தை படிக்கணும்னா அது சைனாக்காரன் தான் செலவு பண்ணும், அமெரிக்கா இதுக்கு காசு கொடுக்கணும். இந்தியாவில் ஒருத்தங்க ஏழ்மையிலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், அமெரிக்கா இதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டே வர்றப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக $18 மில்லியன் வந்து இந்தியாவில் ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதோட என்ன சொல்கிறாருனால் அவங்களாவது இந்த மெஷினுக்கெல்லாம் போயிட்டாங்க, நம்ம தான் இன்னும் இந்த பேலட் பேப்பரில் வந்து ஓட்டு போட்டுட்ருக்கோம், நம்ம தான் இம்ப்ரூவ் ஆகணும், அவங்க டெவலப் பண்ண கண்ட்ரிங்கிற அளவுக்கு வந்து ட்ரம்ப் சொல்கிறப்போ போகிற போக்கில் என்ன போட்டு விட்டு போயிட்டார்னால் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு $18 மில்லியன் வந்து இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை உருவாக்கிடுச்சு. அப்போது இந்த $18 மில்லியன் யார் யூஸ் பண்ணாங்க, யார் ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா, இதுக்கெல்லாம் கணக்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு அடுத்து ஃபாலோ அப் வந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தப்பாக சொல்லிட்டாரு, இது பங்களாதேஷ்க்கு போன காசு, பங்களாதேஷில் இருக்கிற ஒரு என்ஜிஓவில் வந்து இந்த மாதிரி ஓட்டர் டர்ன் அவுட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அமெரிக்காலேருந்து போன காசு, ட்ரம்ப் தப்பாக இந்தியான்னு சொல்லிட்டாருன்னு நியூஸ் வந்துருச்சு. ஆனாலும் மறுபடியும் ட்ரம்ப் போகிற இடத்துலலாம் இந்தியாவுக்கு நம்ம காசு கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு, இந்தியாவில் வந்து ஓட்டர் டர்ன் அவுட்டுக்குன்னு சொன்னது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கிடுச்சு. உண்மையிலே இந்தியாவில் வந்து இந்த மாதிரி காசு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்குது யூஎஸ் சைடில் இருந்து, ஆனால் இந்த ஓட்டர் டர்ன் அவுட்டுக்கு கிடையாது. நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவை சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற டேட்டா படி 7 ப்ராஜெக்ட்டுக்கு வந்து லாஸ்ட் 1 இயரில் மட்டும் hundreds of crores வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து யூஎஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி, நம்ம வந்து நம்மளோட டேக்ஸ் இத்தனை பேர்கிட்டேருந்து கோடிக்கணக்கில் வாங்குகிறோம். எதுக்கு இந்த காசெல்லாம் ஆனால் செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து அதிகமாக விளைச்சல் எடுக்கிறதுக்கு அமெரிக்க காசு வந்து இன்றைக்கி உள்ளுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இதை கவர்மெண்ட்டே வாங்குறாங்க. இதை ஜெய்சங்கர் அவர்களை நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா இது நாங்கள் குட் ஃபெய்த்தில் வாங்குகிறோம், நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து அமெரிக்காவோட டாலர்ஸ் இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது. அப்புறம் வந்து க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபெசிலிட்டி, தண்ணி வந்து தூய்மையான தண்ணியை குடிக்கிறதுக்கு இது வந்து சானிடைஸ் பண்ண, அதுக்கு வந்து தண்ணி உள்ள காசு ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அமெரிக்கன் டாலர்ஸ். 7 ப்ராஜெக்டில் 3வது ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி, ஆஸ்ன்னு இந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல சோலார் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, அந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து அமெரிக்கா காசு வந்து இந்தியாவுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஒரு சுனாமி மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே நம்ம மேனேஜ் பண்ணி மக்களை காப்பாற்றுறதுக்கு. 5வது ஹெல்த், புதுசாக நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு, கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு இந்தியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆகிடக்கூடாதுல்ல அதுக்கு. 6வது வந்து காடுகளை பராமரிக்கிறதுக்கு. அண்ட் 7வது வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி டெக்னாலஜி, எனர்ஜி யூஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிற டெக்னாலஜிக்கு, நம்ம எலக்ட்ரிசிட்டியெல்லாம் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டெக்னாலஜிக்கு, இன்னும் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுற டெக்னாலஜியில் அமெரிக்க காசு லாஸ்ட் ஃபினான்ஷியரில் மட்டும் 841 crores வந்து 1 கோடி 2 கோடி கிடையாது, 841 crores வந்து யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தது இந்த 7 ப்ராஜெக்டில் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்கும் 1951 இந்தியா வந்து முதல்ல யூஎஸ்ஐடு, அதாவது இந்த அமெரிக்காவோட மணியை வந்து நம்ம வாங்கியிருக்கிறது 1951 முதல்ல வாங்கியிருக்கோம். 1951 2024 வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம லட்சக்கணக்கான கோடிகளை வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். மோர் தென் 555 ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த காசெல்லாம் ஃப்ளோ ஆகி இருக்குது. ஸோ இவ்வளோ பண்ணுற யூஎஸ் வந்து நல்ல விஷயம் தானே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து நீங்கள் இந்த 7 இதுவும் பாருங்களேன், அக்ரிகல்ச்சருக்கு, தண்ணிக்கு, ரெனியூவபிள் எனர்ஜிக்கு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஹெல்த்துக்கு, சஸ்டைனபிள் காடுகளை காப்பாற்றுறதுக்கு, அப்புறம் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சிக்கு, இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அமெரிக்கன் டாலர்ஸ் உள்ளே வந்தால் என்ன, நம்ம ஊரில் வந்து பணம் ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்குது, மக்கள் நிறைய ஏழ்மையில் இருக்காங்க, கவர்மெண்ட்டோட காசு எல்லாத்துக்குமே செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அமெரிக்கா காசு வந்தால் நல்லது தானேன்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து கண்ட்ரீஸ் லைக் ரஷ்யா, கியூபா, சைனா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ்ஏ அங்கேயும் போயிட்டு இருந்துச்சு.
அவங்க எல்லாமே வந்து ஆனால் ஹெவியாக நோ சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த காசே வேணாண்டா, ஒருத்தன் சும்மா வந்து காசு தரான் ஆனால் இவங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஹெவியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் வச்சுருக்காங்க. சில பேர் வேணான்னு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டாங்க, சில பேர் ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏன் இவங்க இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஃபார் யூஎஸ். இதை வந்து யூஎஸ் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கறதுனால, இந்தியாவுக்கோ இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு யூஎஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அதனால பெனிஃபிட் யூஎஸ்க்கு தான் சொல்கிறாங்க. முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறான்னா அது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் என்ஜிஓ ஒருத்தன் இருப்பான்ல, அமெரிக்கன் வந்து இங்கே ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும்ல, அவங்களுக்கு தான் போகுது. இன்னவே இது வந்து அமெரிக்கன் காசு வந்து மறுபடியும் அமெரிக்காவுக்கு போகிற ஒரு வழி அப்படின்னு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல அமெரிக்கா வந்து ஹெவியாக காசெல்லாம் கொடுத்து ஒரு ஃபீல்டை டெவலப் பண்ணுறாங்க, இப்போ அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறாங்க ஏதோ ஒரு ஊர்லன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே விற்றுருங்க, லைக் அமெரிக்கன் ஃபர்டிலைசர், அப்புறம் அமெரிக்கன் பெஸ்டிசைட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிஸ்னஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணுவாங்கிறது ரெண்டாவது குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, அவங்கள வச்சு தான் ஒரு டிபார்ட்மெண்ட் வளர்ந்துருக்குது, இப்போ நீங்கள் நோ சொல்ல முடியாது, மோஸ்ட்டாக ஒத்துக்கிட வேண்டிய ஒரு புஷ் இன்டெரக்டாக கொடுக்குறது வந்து ரெண்டாவது குற்றச்சாட்டாக இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி காசு கொடுத்து அந்தந்த எக்கனாமிஸை வந்து ஒரு பயங்கரமான ஒரு க்ரோத் அட்டைன் பண்ண விடாமல் இவங்க கொடுக்குற காசை நம்பியே ஓரளவுக்கு மந்தமாக வச்சிருக்கிறதுனால அமெரிக்காவை வந்து இந்த கண்ட்ரி அடிச்சுட்டு போயிடாது. ஏன்னா எனிவே நம்மளுக்கு தேவை வந்து ஒரு 10 ரூபாய் தேவைன்னா அது அமெரிக்காவே அந்த 10 ரூபாய் ஒரு இடத்துல ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டாங்க, நம்ம 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தா போதும். ஆனால் ஒரு இடத்துல காசே இல்லாமல் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா அவன் எங்கனாலும் வளர்ந்து போக வாய்ப்பு இருக்குல்ல, அசூர வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி அடைய விடாமல் கரெக்டாக இவங்க எங்கெங்க அது ஃபோக்கஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு இன்டியூஸை வந்து இவங்களோட காசை வச்சு போட்டு விட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மற்ற கண்ட்ரி வந்து இவங்களுக்கு கீழேயே வச்சுட்டு இருக்கிற ஒரு வழி இது. இவங்க காசு கொடுத்தானா என்றைக்குமே கடன் வாங்குறவன் ஒருத்தன் கடன் கொடுக்குறவன் ஒருத்தன் இருக்கான், இல்லை காசு வாங்குறவன் இருக்கான் காசு ஒருத்தன் கொடுக்குறவன் இருக்கான்னா என்றைக்குமே கொடுக்குறவங்க தான் வந்து ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. கரெக்டாக மைண்டே வந்து அப்படி தான் செட் ஆகும். ஸோ இதை வந்து செட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த 3 முக்கியமான குற்றச்சாட்டுகள்னால தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா, கியூபா, அப்புறம் ரஷ்யா அவங்கெல்லாம் வந்து இதிலேருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி நிற்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாகவே கியூபாலாம் வந்து நீ வேணும்னே எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அரசியலில் நீ விளையாடுற இந்த காசை வச்சு, இப்போ வந்து ஏதாவது ஒரு இயற்கை ஆர்வலர் இருக்குன்னு நீ காசு கொடுக்குறேன்னு சொன்னால் ஆனால் அவன் என்னோட அரசியல் கொள்கைக்கு நாட்டோட அரசியலுக்கு எதிராக இருக்கான், அந்த மாதிரி 4 பேரை வளர்த்தி விட்ற அப்படின்லாம் சொல்லி கியூபா வந்து டேரெக்டாகவே யூஎஸ் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யூஎஸோட ஃபண்டு வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த நாட்டுக்கே எதிராக வந்து டேர்ன் பண்ணி விட்றாங்க யூஎஸ். இன்னவே 1950s யூஎஸ் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணமும் இதுதான். இது வந்து குளோபலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கம்யூனிசம் ஒரு சைடு வளர்ந்துட்டு இருக்குங்கிறப்ப அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு சாதகமான ஆட்கள் 4 பேரை வளர்த்து விட்றதுக்கு யூஸ் பண்ண யூஎஸ் சைடை வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் நம்ம வாங்கிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் குட் ஃபேத்தில் வாங்கினோம், பட் இப்போ எங்களுக்கு கன்சர்னிங்காக இருக்குது, நாங்கள் இதை பற்றி தேட போகிறோம், இதை பற்றி நாங்கள் இன்னும் ஆராய போகிறோம், இந்த காசெல்லாம் கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கா, எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்கிறத நாங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் சில பேர் இருந்துக்கிட்டு எங்க இந்த மணி வந்து கடைசியில் மக்களுக்கு தானே போய் சேரப்போகுது, அது சரிதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ முடிகிறப்போ என்ன நினைக்கிறீங்க? 2025 நம்ம இன்றைக்கி இருக்கிற எக்கனாமியில் நம்ம வந்து ஒரு வளர்ந்த கண்ட்ரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். ரொம்ப வருஷத்துக்கு நம்ம இன்னும் டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருப்போம். டெவலப்டு கண்ட்ரி ஆகிறதுக்கான ரீச் வந்து நம்மளுக்கு இமீடியட்டாக ஃபியூ இயர்ஸில் கண்டிப்பாக கிடையாது. லெட்ஸ் ஜஸ்ட் பி ப்ராக்டிக்கல். நம்மளோட கண்ட்ரியோட சைஸுக்கு, நம்மளோட பாப்புலேஷனோட எக்ஸ்ட்ரீம் சைஸுக்கு, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்தியாவில் நம்ம ரொம்ப கண் முன்னாடி பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிச் ஆர் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சர். லைக் அம்பானிஸ் அண்ட் அதானிஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து பயங்கரமாக ஹை ஆகிக்கிட்டு இருக்காங்க. பட் அதே லெவலுக்கு வந்து நம்ம ஊரில் மிடில் கிளாஸோ இல்லை புவரோ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நேரம் இருக்கிறப்போ யூஎஸோட ஃபண்டு நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? நோ. இந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஎஸ் ஃபண்டை உள்ளே விட்டோன்னா அவன் நம்ம நாட்டை மொத்தமாக வந்து பிஸ்னஸாக பார்ப்பான், அவனுக்கு தேவை மாதிரி யூஸ் பண்ணுவான். அந்த நேரத்துலையும் நம்ம அவனை நம்பாமல் நம்மளே செல்ஃப் சஸ்டெய்னிங்காக நம்மளோட எக்கானமியை நம்ம தான் பில்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? பேசிக்காக இவங்க கொடுக்குற காசை நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா, வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஏங்கிறத சொல்லுங்கள், வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஏங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்டர்நேஷனலாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை கூட நான் அடுத்து பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் குரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் ஆஸ் ஆல்வேஸ். நீங்கள் எனக்கு ஈஸியாக டிஎம் பண்ணலாம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் மதுரையில் இருந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் மதுரைக்கு வரேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருக்குது இப்படி மைக்கெல்லாம் இங்கே வச்சு சுருகி பேசுகிறது. I'll see you tomorrow. lot is happening. நான் வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணிருக்கேன். ஏன் என்னங்கிறதெல்லாம் I'll tell you soon. love you all. take care. bye. cheers MGs. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யூஎஸில் இருக்காங்களோ, அந்த யூஎஸ் சைடு சம்மந்தமாக எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். cheers MGs.